எலுமிச்சம்பழ ஊறுகாய், அதுவும் பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் 6 இந்த சைஸில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணிட்டுருவோம். 1 8 வெட்டிக்கிறேன் நான். விதை பகுதியெல்லாம் நீக்கிடலாம், அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது நம்ம ஊறுகாய்க்கு. இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டுருவோம். இதுக்கு பச்சை மிளகா 6 இந்த சைஸில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் தொடச்சிட்டு இது மாதிரி பீசஸாக கட் பண்ணிட்டுருவோம். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு தோல் சீவிண்டு இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டுடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டுருவோம். எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். வெந்தயத்தை ட்ரையாக வறுத்து பொடிச்சது 1/4 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுக்கு தாளிச்சுடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை விட்டுப்போம். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெயை கூட யூஸ் பண்ண முடியும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு தாளிச்சதை இந்த ஊறுகாயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை 2 நாள் அப்படியே வச்சுடுவோம். டெய்லி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஊறி வந்துடுது, நல்ல வாசனையும் வருது. இந்த ஊறுகாவை பொறுத்த வரைக்கும் இஞ்சி இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் டாப் கிளாஸாக இருக்கும். இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பல மாதத்துக்கு வரும். தயிர் சாதத்துக்கு டாப் கிளாஸான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.